தம்பி, படிச்சவங்க அத்தனை பேருமே கவர்மெண்ட் உத்தியோகம் எதிர்பார்க்காம சுயதொழில் பண்றதே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப நன்றி சார். மேனேஜர் 1 வீக் லீவு, ஃபைல கொடுத்துட்டு போங்க. அவர் வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். என்னையா உள்ள ஒண்ணுத்தையும் காணோம்? சார் ப்ராஜெக்ட் அதில் தான் சார் இருக்கு. அதான் ப்ராஜெக்ட் இருக்கியா, விஷயம் இல்லையே. விஷயம் என்ன? டிகிரி முடிச்சிருக்க, இது கூட தெரியலனா எப்படி? பாரு, நான் மட்டும் இல்ல, மேலையும் கீழேயுமா 5 பேர் இருக்காங்க. மொத்தம் 20,000 ரூபாய் கமிஷன் மட்டும் ஆகும். இங்கேயுமா? இங்கேயுமாண்ணா காலேஜில் சேர்றதுக்கு மட்டும் கொடுக்குறீங்கல்ல, நீங்க முன்னேறதுக்காக பேங்க்ல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு லோன் கொடுக்குறோம். எங்களுக்கே கொடுக்கலனா எப்படி? சார், நான் +2ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுனால கவர்மெண்ட் செலவுல தான் சார் காலேஜே படித்தேன். அப்படியா? அப்ப அங்கேயே போய் கேளு. யோ, கவர்மெண்ட் வேணா படிக்க வைக்கும், லோன் கொடுக்கறது நாங்க தான். கார்ப்பரேஷன் குப்பையே காசாகிற காலம் இது. பாரு, இது காசு கொடுக்குற இடம், கட்டிங் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. என்ன சொல்ற? சார், லோன் கைக்கு வந்த உடனே அதுல இருந்து எடுத்துக்கங்க சார். லோனு கைக்கு வந்ததுக்கு அப்புறமாவா? இப்ப அப்ளை பண்ண 6 மாசம் ஆகுமோ, 1 வருஷம் ஆகுமோ? அவ்வளவு நாள் ஆகுமா சார்? எங்களை கண்டுக்காதவங்கள பேங்கும் கண்டுக்கிறதே இல்ல. பேங்க்ல டிடி கொடுத்துருக்கேன், கணக்கு வச்சுக்கோங்க. ஏய் செல்லம். சுரேஷ், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சுரேஷ், நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா, லைஃபே ஜாலியா போயிட்டு இருக்கு. வா டீ சாப்பிடலாம். ஒரு டீ போடு. பேங்க் போட்ட மாதிரி போட்டுறாத, என் ஃப்ரெண்டுக்கு நல்லா போடு. சாப்பிடு செல்லம். சமோசா பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாம். என்ன செல்லம், ஆச்சரியமா இருக்கா? ஆட்டம் பாட்டம் சீனு, நீ சொன்ன மாதிரி எல்லாம் அந்த 3 வருஷத்தோட போச்சுடா. என்னால் நம்பவே முடியல சுரேஷ். நீ மட்டுமா? என் வீடே அப்படிதான்டா பாக்குது. என்ன செய்ய சொல்ற? எல்லாரோட ஆட்டம் ஒரு நாள் அடங்கும்பாங்க. ஆனா என் விஷயத்துல என் ஆட்டம் அடங்குறதுக்கு முன்னாடி நானே அடங்கிட்டேன். எல்லாரும் சொல்ற மாதிரி தான்டா, வேலை தேடினேன் தேடிக்கிட்டே இருந்தேன். யோசிச்சேன், ஒரு டீ கடை வச்சுதானே அப்பா என்னை படிக்க வச்சாரு. அப்பா கிட்டே வேலை இருக்கும்போது நான் ஏன் வெளில வேலை தேடணும்? அதோ அவர் தான் என் ஓனர். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சுரேஷ். வாழ்க்கையோட மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். நான் கூட பால் பண்ண வைக்கிற விஷயமா தான் பேங்க்குக்கு வந்தேன். மேனேஜர் லீவ்ல இருக்காரு. ஆமா சுரேஷ். உள்ள கட்டிங் அதுன்னு கேட்டு குழப்பி விட்டுருப்பானுங்களே. அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்? பக்கத்துல டீ கடை போறதுக்கு என்ன கஷ்டப்படாரு தெரியுமா எங்க அப்பா? மேனேஜரை பார்த்தாரு, வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. மேனேஜர் கேரக்டர் எப்படி? ரொம்ப தங்கமான கேரக்டர். அவர் வீடு தெரியுமா உனக்கு? வீடா? தெரியாது. அப்பா, பேங்க் மேனேஜர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? பாபநாசம் போய் பேங்க் மேனேஜர் கோவிந்தராஜ் வீடு எதுன்னு கேட்டா எல்லாரும் தெரியும்பா. அப்புறம் என்ன சொல்லும், போய் பாத்திர வேண்டியதானே? உடனே போய் பாத்துறேன் சுரேஷ். என்னடா அசிங்கப்படுத்துற? இந்த கடையை வைக்கிறதுக்கு உங்க ஓனர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு எனக்கு தெரியும் சுரேஷ். இந்த வாங்கிக்க. சரி, ஒரு நிமிஷம். அப்பா பேலன்ஸ் கொடு. வரேன் சுரேஷ். என்னடா கடைசி வரைக்கும் வாயை திறக்காமலே போறேன்? அதான் ஆளு நந்திதா பத்தி சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எப்படியோப்பா, ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அவ உன்னை லவ் பண்றா. அது எனக்கு தெரியும். நாம நினைச்ச லைஃபே போராட்டமா இருக்கு. இதுல நம்ம நினைக்கிறவங்களை பத்தி எங்க யோசிக்கிறது? வரேன் சுரேஷ். இன்னும் மாறவே இல்லை அவன். செல்லம், வா. எவ்வளவு நாளாச்சு? I cannot believe this. What a surprise. திவ்யா, நீ எங்க இங்க? நான் எங்க இங்க வா? இது ஏன் வீடுதான்? உன் வீடா? ஆமா. நீ தான் யார் வீட்டுக்கு வந்தது இல்லையே. அப்போ கோவிந்தராஜ் சார் என்னோட அப்பா.
சரி சரி பேசிட்டு அப்படியே போயிடாத, உள்ள வா. உன்னை இன்னைக்கு பார்த்ததுல பெரிய சந்தோஷம் தான். காலேஜ்ல படிக்கும்போது எத்தனையோ தடவை வீட்டுக்கு கூப்பிட்டேன் டாடி, வரவே மாட்டேன்ட்டான். சாரி, பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன். பரவாயில்ல திவ்யா. ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு லோன் கொடுக்கலாம். ஆமா, ப்ராப்பர்ட்டி உனக்கு எவ்வளவு இருக்கு? எனக்குன்னு இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி நான் படிச்சு வாங்கின டிகிரி மட்டும்தான் சார். டாடி, செல்லம் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பேங்குக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் லோன் கொடுக்க முடியும். நீ கொடுத்த ப்ராஜெக்டோட மதிப்பு 4.5 லட்ச ரூபா. அதனால ரீபேமெண்ட் சோர்ஸுக்காக 9 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நீ பேங்க் கொடுத்தாகணும். அப்பதான் உனக்கு லோன் கிடைக்கும். டாடி ப்ளீஸ். திவ்யா, என்னப்பா சொல்ற? இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு தான் பேங்க்னு நினைச்சு வந்தேன். அதுவும் இருக்கிறவங்களுக்கு தானா? நான் எங்க சார் போவேன்? ப்ளீஸ் பா. தம்பி, சொத்து உன் பேர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் பேர்ல நம்பிக்கை வச்சு உனக்கா உதவி செய்யறதுக்கு யாராவது முன் வந்தா அவங்க சொத்து கூட செல்லும். அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாமே டாடி? ஒரு பேங்க் மேனேஜர் அப்படிலாம் செய்ய முடியாதுமா. என் பொண்ணு உங்க மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி சொல்ற தம்பி. வேணா ஒன்னே ஒன்று உங்களுக்காக செய்யறேன். உங்களுக்காக ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுக்கு யாராவது முன் வந்தாங்கன்னா அதை வச்சு சீக்கிரம் லோன் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படி உதவ யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஜீவன் இருக்கு சார். இது கொஞ்சம் பெரிய தொகை தான், இருந்தாலும் முயற்சி பண்றேன் சார். இதை சொல்றதுக்கு ஏன்டா தயக்கம்? பெரியப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு தான். அவெல்லாம் ஒரு மேட்ரா, அப்படியே காதை விட்டு இழுத்துற வேண்டியதான். ஏன்னா அவரை மரியாதை இல்லாம பேசுறேன். அது அப்படியே பழகி போச்சுப்பா. இல்லைண்ணே, பெரியம்மா கிட்டேயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யணே. நான் சம்பாரிச்சதை கொடுக்கறதுக்கு யார்ட்டடா கேட்கணும்? பிரத்யாருக்கா கொடுக்குறேன், என் தம்பிக்கு தானே. நாளைக்கே மேனேஜரை பார்க்குறோம், மேட்ரை முடிக்கிறோம். என்ன சொல்ற? இந்த வயசுல இருந்து எல்லாமே நீ தானே பண்ணிட்டு இருக்க. என்னால் தான் உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. டேய், ஒருவேளை நான் சின்னவனா பிறந்திருந்தா நீ தானடா எல்லாம் பண்ணிருப்ப. உன்னை மறக்கவே முடியாதுண்ணே. அப்போ இது வரைக்கும் அடிக்கடி மறந்துட்டே இருந்தியா? அட, நீ வேறண்ணே. கேட்கறதுக்கு நல்லதாயா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெரியவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிருச்சுமா. ஒரு வேலைம்மா, என் கூட பிறந்தது தான் தள்ளி வச்சிருச்சு. ஒன்று விட்டு பிறந்தாலும் புள்ள மேலே பாசமாக இருக்கானே, அது போதாதா? சுத்தி இருக்கிற சொந்தம்லாம் தூரம் நின்று பார்க்குறப்போ இந்த புள்ள மட்டும் வர்றது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு. அந்த வீட்டில் எல்லாரும் நல்லவங்க தான், என் அண்ணனை தவிர. ஏண்டா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டித்துல பத்தாதுன்னு மொத்தமா எடுத்து வாயில போட்டுக்கலான்னு பாக்குறீங்களா? அவசரப்படாதீங்க அண்ணே. யாரா அண்ணன்? யார் அண்ணன்? உங்க சங்காத்தமே வேணாம்னா தூக்கி எரிஞ்சாச்சுல, இப்ப புதுசா வந்து ஓட்டுறியா? காரம் போன கடைசியில் ஒட்டி என்னன்னே ஆக போகுது. அதான் என்ன ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல. நான் என்னன்னே பாவம் பண்ணேன். நீ எனக்கு தம்பியா பிறந்ததே பாவண்டா. பெரியப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். பேசாத, நீ பேசாத. டேய், நீ எப்படி படிச்சன்னு எனக்கு தெரியும்டா. என் புள்ள மலேசியாவில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் இங்க வேணா மலைமலையா குமிஞ்சு கிடக்கு. ஐயா, எதை பத்தி வேணாலும் பேசுங்க. என் புள்ள கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பை மட்டும் கேவலமா பேசாதீங்க. வேலைம்மா சும்மா இரு. ஆமாண்ணே, உன் புள்ள கூச்சி வச்சிருக்கிறான். நான் மாடி மேலே மாடி கட்டி வச்சிருக்கிறேன். ஏண்ணே, என் வீட்டுக்கு எப்போ கீத்து போட்டேன்னே எனக்கு தெரியல. இதில் அவன் கூச்சானா இவர் பார்த்தாராம். பேசாம போனேன். ஏண்டா, உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன நக்கலா பண்ற? எனக்கு இருக்கிறதே இந்த 2 சொந்தம் தான். அதுவும் பொறுக்கலையா? என்னை சந்தோஷமா வாழ விடலைனாலும் பரவாயில்ல, நிம்மதியா இருக்க விடுங்களேன். ஏதேது நீ சொல்றத பார்த்தா உன்னை ஏச்சு நான் பொழப்பு நடத்துற மாதிரி சொல்றேன். வர்றதெல்லாம் கொள்ளுமா மவராசி கப்ப நானா? பெரியப்பா, ஐயா சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். உங்களால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு அவமானத்தை பாக்குறோம். வேணாம் ஐயா, உங்க சாவகாசமே வேணாம். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த சாமிக்கு தெரிஞ்சா போதும். இனிமே என் புள்ள உங்க புள்ளைய பார்க்க மாட்டா, அப்படியே பார்த்தாலும் பேசவும் மாட்டா. போயிட்டு வாங்க ஐயா. ஜாக்கிரதையா இருங்க, இல்ல மரியாதை கெட்டு போயிடும்.
நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு கௌரவமா சாகணும். அம்மா இல்லையா? அம்மா சொல்றேன் கேளு. நமக்கு இந்த பண்ணை கிண்ணெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டு திண்ணியே போதும். அம்மா என்ன வேணுமா? வேணுமா? இப்ப தேவையில்லையாம்மா? எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா? வலி குறைஞ்சிருக்காம்மா? நெஞ்சு வலி போயிருச்சியா? மனசுல தான் வலி இருந்துகிட்டே இருக்கு. செல்லம், நீ அழாதையா. நீ அழுதா நாங்க தாங்க மாட்டோம்யா. நமக்கு உதவணும்னு ஒருத்தர் நினைச்சா அதை தடுக்கணும்னு 10 பேர் நினைக்கிறாங்க. வேண்டாயா, மத்தவங்க தயவுல கிடைக்கிற எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு நாம தான் நிரந்தரம். நம்ம உடம்புல சுரக்கிற நீரே நமக்கு சொந்தம் இல்லைங்கிறப்போ மற்றதெல்லாம் எதிர்பார்த்தது நடக்கலையேன்னு வருத்தமா இருக்கா செல்லம்? இல்லம்மா, என் எதிர்பார்ப்பு, சந்தோஷம் எல்லாமே நீங்க 2 பேர் தான்மா. முத தடவையா மாரடைப்புன்னு டாக்டர் சொன்னார். நல்ல செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க கூட முடியலம்மா. ஐயா, ஏய்யா செல்லம், என்னையா இது? என்ன ஆச்சுன்னு இப்படி கலங்குற? மொத தடவை மாரடைப்பு வர்றதுக்கே 45 வருஷம் ஆச்சு. இன்னொரு தடவை வரணும்னா இன்னும் 45 வருஷம் ஆகும்யா. 100 வயசுக்கு அம்மா உன் பக்கத்துல தான் இருப்பேன். என்னையா? என் அம்மா எனக்கு அதுக்கு மேலேயும் வேணுமா? ஐயா, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு என்ன தவறு செஞ்சோமோ?
இரவு முழுக்க எனது அறையில் உனது வாசம் அடிக்குதே. பிடிக்குதா சீ சீ பிடிக்குதா இனிக்குதா சீ சீ இனிக்குதா உனக்கும் எனக்கும் பிடித்த ஒன்றே நடக்க போகுதடி. நீயும் நானும் சேர்ந்தாய் ஆஹா பூவும் தீயும் சேர்ந்தால் ஆஹா. காதல் ஊற்றி காமத்தீயை வளர்க்கிறாய். போதை ஏற்றி புலம்ப வைத்து ரசிக்கிறாய். வெட்கம் எரிந்து எந்த உணர்வை சிதைக்கிறாய். ஆடை கலைந்து அங்கம் நுழைந்து என்னை உனக்குள் புதைக்கிறாய். வெடிக்குதே பூ பூ வெடிக்குதே பிடிக்குதே தீ தீ பிடிக்குதே கரைய கரைய உரைய உரைய காதல் ஜெயிக்குதடி. நீயும் நானும் சேர்ந்தாய் ஆஹா பூவும் தீயும் சேர்ந்தால் ஆஹா. चलो என்ன செல்லோ வீட்ல யாருமே காணோம். ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏ என்னாச்சு? அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ என்ன ப்ராப்ளம்? லேசா நெஞ்சு வலி. இப்ப எப்படி இருக்காங்க? தேவல கடவுளே பயந்துட்டேன். செல்லம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், உனக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எனக்காக தான் வெயிட்டிங். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்குவேன். உனக்குலாம் அறிவே கிடையாதா? மனுஷனோட நிலைமையை புரிஞ்சுக்கிற சக்தியே கிடையாதா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கானே, அவன் மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிற புத்தியே கிடையாதா? ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்து என் உயிரை எடுக்கிற? யாரு? நானா செல்லம்? என்னைக்காவது உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கனா, இல்ல கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கனா? இந்த பார் குட்டிமா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனா நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துற. செல்லம் முதல்ல அழுகிய நிறுத்து. கண்ணை தொட. பாத்தியா குட்டிமா, பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அழுது தீத்துட்டு இருக்கோம். ஏன் உனக்கே தெரியும் குட்டிமா. நல்லாவே பேசுற செல்லம். வாழ்க்கையில 100 விஷயம் இருக்குன்னா அதுல ஒரு விஷயம் தான் காதல். அந்த ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம்னா மீதி இருக்கிற 99 விஷயம் வீணா போயிடும். இந்த வீடு, என் அம்மா அப்பா, நான் பிறக்கும் போது எப்படி இருந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் தினக்கூலியை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலைமை மாறுற வரைக்கும் என்னால எதை பத்தி யோசிக்க முடியாது.
உன் முடிவா என்னதான் சொல்ற? கடவுளே வந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான். கடவுளே ரெண்டாவது வச்சு பார்க்கும்போது ஒண்ணு போதும். என்ன என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? அவன் ஒரு நாயை விட கேவலமா சுத்தி சுத்தி பின்னாலே வந்த கொஞ்சம் கூட ஏற்கமே இல்லாம தூக்கி எரிஞ்சு பேசுறாண்டி. குட்டி, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. சொல்லும் போதெல்லாம் காதுல வாங்காம இப்போ ஒப்பாரி வச்சா என்னடி அர்த்தம்? பைத்தியக்காரத்தனமா இல்ல? பைத்தியம் பிடிச்சாலும் எந்த இடமும் தெரியாம பைத்தாலஞ்சிடலாம். ஏய் குட்டி, குட்டி நீ பாரு, நீ பாரு குட்டி, குட்டி, குட்டி நீ பாரு, நிமிர்ந்து பாரு. என்னடி இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு கேட்கலாமா? இந்த அளவுக்கு போராடுற சரி, ஒருவேளை செல்லம் ஒத்துக்கிட்டாலும் உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? என்னடி இப்படி கேட்டுட்ட? எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னால அவங்க பெரிய பண்டிகையா கொண்டாடுவாங்க. நிச்சயமா மறுப்பு சொல்லவே மாட்டாங்க. அப்படின்னா உங்க வீட்டுல என்ன போய் கேட்க சொல்ல வேண்டியதானே? என்ன கீழே பேசுற? 4 வருஷமா எனக்கே பதில் சொல்லாதவன் என் அம்மா அப்பா கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டா. உங்க நிலைமை யோசிச்சு பாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க முடியலங்கிற ஒரே ஒரு ஏக்கம், அந்த ஏக்கமே அவங்களை கொண்டுடும் அகிலா, கொண்டுடும். அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது, வருத்தப்படவும் கூடாது. ஒருவேளை செல்ல மனசுலயும் காதல் இருந்ததுன்னா உங்களை மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் யாருக்குமே அமையாது. 2 பேரும் பெத்தவங்க மேல உயிரே வச்சிருக்கீங்க. அகிலா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுடி. கடைசியா போய் கேளு, அவனை லவ் பண்றனா இல்லையான்னு போய் கேளு. போ, இப்பவே போ. உன்னோட பதில தான் என் முடிவே இருக்கு. வாக்கில நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மாவுக்கு தேவையில்லையா? பரவாயில்ல. உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து குட்டிமாவை பாத்தியா? அவளை பார்த்துட்டு நேரா இங்க தான் வரேன். வா, நடந்துட்டே பேசலாம். அப்புறம் சொல்லு அகிலா. உன்னோட பர்சனல்ல தலையிடுறது தப்புதான், இருந்தாலும் வேற வழி இல்ல. தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லு, நீ குட்டிமாவை விரும்புறியா இல்லையா? இந்த நிமிஷம் வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன செல்லும் அது? அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம இந்த பூமியில பிறக்கிறதுக்கும் ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கும் மூல காரணமே அம்மா அப்பா தான். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம நாம ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது தப்பு இல்ல. ஒண்ணு நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, அவகிட்ட லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நீ சொல்ற வரைக்கும் அவ வெயிட் பண்ணுவா. எதை நம்பி நான் சொல்ல? போட்ட கீத்துக்கு மாத்து கீத்து போட முடியாது என் வீடு, போட்ட துணிக்கு மாத்து துணி போட முடியாது என் அம்மா அப்பா. ஒருவேளை சோத்துக்கு மறுவேளை கஞ்சி எதிர்பார்க்கறேன்னா இதையெல்லாம் விட்டுட்டு என் மனசை மட்டும் எப்படி ஆக்கிலாம் மாத்திக்கிறேன். தப்பா எடுத்துக்கலன்னா ஒன்னு சொல்றேன், நீதான் உலகம்னு நினைக்கிறவ உன் பிரச்சனையை தீர்க்காமல போயிடுவா. இது சுயநலம் இல்லையா அகிலா? என்ன லவ் பண்ண பாவத்துக்காக என் பிரச்சனையை தீர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்படி ஒரு சந்தோஷம் தேவையா? இது பிச்சைக்காரனோட கேவலமா இல்ல? சரி, அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா அந்த பிரிவை உன்னால தாங்க முடியுமா? உலகத்துல பாதி பேருக்கு மேல ஏதோ ஒரு வகையில தோல்வியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். முடிவா என்ன சொல்ல? குட்டிக்கு என்ன 4 வருஷமா தான் தெரியும், உனக்கு 16 வருஷமா தெரியும். உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீயே சொல்லிடு. வாங்கிக்கங்க.
இதை வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க. என் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் கையேந்தின பிச்சைக்காரியா பார்த்தவங்க மத்தியில என்ன ஒரு சொந்தக்காரியா மதிச்சு நீங்க தான் ஐயா. ரொம்ப நன்றி. என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, ஏதோ எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். உதவி பண்ணதோட இல்லாம கண்டிப்பா 2 பேரும் கல்யாணத்துக்கு வரணும். பொண்ணையும் கூட்டு வாங்க. நிச்சயம் வரோம்மா. கண்டிப்பா வருமா. அம்மா, உங்களுக்கு மேற்கொண்டு பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூச்சப்படாம கேளுங்க, நாங்க இதுவே கண்டிப்பா. பெரிய சந்தோஷம். வரேன் ஐயா. வாங்க. வாமா. என்னங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, எதுவுமே இல்லாத கூட தான் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. ஆனா நமக்கு எல்லா வசதி இருந்தும் நம்ம குட்டிமாவுக்கு முடியல. அட என்னங்க நீங்க, அவ வீட்டுல இருக்கும்போது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவ இல்லாதப்பவே சொல்லி சொல்லி வருத்தப்படுறீங்க. அட பைத்தியம், அது பாசம், இது கடமை. இப்ப நான் செஞ்சது கூட ஒரு விதத்துல சுயநலத்துக்கு தான். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அடுத்தவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு உதவுனா நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்குன்ற ஆசை. அட என்னங்க இது குழந்தை மாதிரி. அப்பா குட்டி குட்டி என்னடா, எதுக்கு அழுகுற? குட்டி என்னடா, என்னாச்சு? குட்டி குட்டி குட்டிமா இப்ப என்னாச்சுடா? ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா. நான் சொன்ன கேப்பியா? எதையும் ஏத்துக்கிற பக்குவத்துல தான் இருக்கேன். வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. உன்கிட்ட பேசினதை விட என்கிட்ட அதிகமாவே பேசிட்டான். கடைசி வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருப்பா. கிடைக்காத ஒண்ணுக்கு வெயிட் பண்றது வேஸ்ட் சார். கிடைக்காதுன்னு யார் சொன்னா? ஷூரிட்டி தான் இல்லையே சார். அது நீ கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு, உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு 1 லாக் வரைக்கும் கொடுக்கலாம். அது பத்தாது சார். இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அதான பிராக்டிக்கல் லைஃப். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல தானே? நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தோல்வி தான் சார். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன் சார். அந்த பொறுமை உன்னை காப்பாற்ற. அண்ணா சாரி சார். உட்காரா உட்கார்றா. வணக்கம் சார், என் பேர் குமார், இவனோட அண்ணன். அப்படியா? இது என்னோட டாக்குமெண்ட். இதோட மதிப்பு 12 லட்சம். இதை வச்சுக்கிட்டு செல்லத்துக்கு லோன் கொடுங்க. அண்ணே வேண்டாம். விடுறா. இல்ல வேண்டாண்ணே. விடுறா. அண்ணா வேண்டான்னு சொல்லு. நாங்க சார். கூட பிறந்த அண்ணனா? அது ஒண்ணுதான் குறையே. செல்லம் எங்க சித்தப்பா பையன், அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். பத்தலையா என் வீட்டு பத்திரத்தையே தரேன். இப்படி ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு ஏன்பா கவலைப்படுறேன்? சார், நீங்க கேட்ட ஷூரிட்டியை நான் கொடுத்துட்டேன். என் தம்பி கேட்ட லோனை தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார். கவலைப்படாத, கண்டிப்பா கிடைச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். நான் வரேன் சார். ஏண்டா நானும் பார்த்துட்டே வரேன், மூஞ்சி உம்முனே வச்சுட்டு வரேன். இல்லைண்ணே, நீ பத்திரம் கொடுத்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் எந்த நேரம் பெரியப்பா வந்து கத்துவாரோன்னு பயமா இருக்குண்ணே. கவலையே படாதடா, புள்ள இனிமே உன் வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். புரியல? பாத்தி இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா தானே அவங்கிட்ட ஒரு நாளைக்காவது உதவாங்களேன்னு உங்களுக்கு தூக்கமே வராது. இதை குடி. ஐயோ, இளநீ கூட குடிக்க முடியலையே. மூக்குல குத்துல மூச்சு கூட விட முடியலையே. எதுக்கு பேசுவானே, இப்படி எதுக்கு வாங்குவானே? எவ்வளவு வாங்கினாலும் உரைக்காத. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அளவுக்கு அதிகமா அடிச்சுட்டாண்டி. எங்க அப்பா கிட்ட கூட நான் அடி வாங்கினதே இல்ல. முட்டில இருக்கிற கொட்டாங்குச்சி செதறி போச்சு. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. என்னம்மா இதெல்லாம்? வாயை மூடிட்டு சொல்றதை கேளு. ஆமா. ஏய், என்னடி சும்மா குழந்தை மிரட்டிக்கிட்டு இருக்க? குட்டி 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 உட்கார் 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 உட்கார். குட்டிமா, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க படிச்சா மட்டும் போறாது, சமைக்கவும் கத்துக்கணும்.
நீ வாழ போற வீட்ல சமைக்க தெரியாதுன்னு சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. என்னத்தான் கேவலமா பேசுவாங்க தெரியுமா? புஷ்பா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? குட்டிமா, இந்த காலத்துல ஆம்பளை பசங்க பிரமாதமா சமைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பொம்பளை புள்ள உனக்கு சமைக்க தெரியலன்னு வச்சுக்க, கேவலமா பேச மாட்டாங்க. அதுக்கு தான் அம்மா சொல்றேன். நான் தான் டீ காஃபி நல்லா போடுவேன்லப்பா. குட்டிமா, உனக்கு சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையவே நான் பாத்துடுறேன். அதுல ஒன்றும் ப்ராப்ளமே இல்ல. சப்போஸ் இன் கேஸ் சமைக்க தெரியாத மாப்பிள்ளைய கிடைச்சானா ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்றேன். சரி சரி, பேசுனது போதும். முதல்ல வெங்காயத்தை எடுத்து விட்டு. இந்த வெங்காயம், இந்த வெங்காயம். ஏன் இப்படி? ஆமா, இன்னைக்கு என்ன பாடம்? இன்னைக்கு சாம்பார் பாடங்க. அடி பாவி, அதுல நீ ரொம்ப வீக்கா செடி. சும்மா இருங்க நீங்க. ஏய், என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல தோலை உரி. இத பாரு, அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு உன் தோலை உரிச்சிட போறா. சும்மா இருங்கனே பேசிக்கிட்டு. என்னடி இப்பெல்லாம் தினமும் தயிர் சாதமும் வெங்காயமும் கொண்டுட்டு வர? இப்பவே இதெல்லாம் சாப்பிட்டு பழகினாதான் பின்னால கஷ்டம் தெரியாம இருக்கும். முடிவை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க கூடாது, நாம தான் எடுக்கணும். கடவுளே வந்தாலும் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் தான். கடவுளே ரெண்டாவதா வச்சு பார்க்கும்போது ஒண்ணு. வேண்டாம் குட்டி, அவனை விட்டுரு. இத பாருடா, குட்டிமா கண்ணுல அவ்வளவு தண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல, முதல்ல வெங்காயத்தை வெட்டுறல்ல, அது மட்டும் இல்லாம முதல்ல சமையல் ரூமுக்குள்ள வந்திருக்கல்ல, அதான். ஐயோ, குழந்தை மாதிரி அழறா பாருங்க.